அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சுத்தி பச்சை பசேல்னு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஊரோட பேரு தயாநிதிபுரம். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற நாராயணம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க லபோ தீபோ அப்படின்னு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம பசங்களை பத்தி நினைச்சு எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம். அவங்கள நல்லபடியா ஆளாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களே. ஆனா இப்போ எங்க எல்லாரையுமே அனாதையா விட்டுட்டு இப்படி தனியா போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க லபோ தீபோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அழுதுகிட்டு இருந்த நாராயணம்மாவை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமாதானப்படுத்தினாங்க. அப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நாராயணம்மாவோட புருஷனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்க செஞ்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. நாராயணம்மா அவங்க வயல்ல இறங்கி விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டு உழைச்சு பிள்ளைங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நாராயணம்மாவோட பிள்ளைங்களான ரமேஷ், சுரேஷ் 2 பேருமே நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாராயணம்மாவோட பெரிய பிள்ளையான ரமேஷ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னான். அப்ப மாலையை காலத்தமா வந்திருக்கிற பிள்ளைய பார்த்து நாராயணம்மா, டே ரமேஷ், வெளியூருக்கு உன்னை அனுப்புனது நீ நல்ல வேலை செய்வேங்கிறதுக்காக. ஆனா என்னடா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்க? ஏன் அம்மா தனியாளா இருக்கா, அப்பா இல்ல, நமக்கு ஒரு நல்ல சம்மதத்தை பார்த்து கட்டி வைக்க மாட்டான்னு நினைச்சிட்டியா? அதனாலதான் நீயாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நாராயணம்மா புள்ளகிட்ட கோவப்பட்டாங்க. அப்போ ரமேஷ் அவனுடைய அம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னான். அம்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நானும் இந்த பொண்ணும் ரொம்ப நாளாக காதலிக்கிறோம். அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாம்மா. எனக்கு வேற வழி தெரியலை. அதனால தாம்மா அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அதுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி உன் மேலே மரியாதை இல்லாமலோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற எண்ணத்தாலேயோ இல்லை. நாராயணம்மா சரி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. ஒரு நாள் ரமேஷ் நாராயணம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னான். அம்மா, சரிம்மா, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். எங்களுக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் துணி எல்லாத்தையும் பேக் பண்ணி அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நாராயணம்மா இப்படி சொன்னாங்க. டே ரமேஷ், என்னடா இப்படி சொல்ற? நீயும் பொண்டாட்டியும் வேலைக்காக பட்டணத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் மட்டும் தனியா இங்க என்னடா பண்ண முடியும்? ஒண்ணு நீங்க 2 பேரும் இங்கே ஏதாவது வேலை பார்த்துக்கோங்க, இல்லனா பேசாம உங்க கூட என்னையே கூட்டிட்டு போயிடுங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ரமேஷோட பொண்டாட்டி சுனிதா ரமேஷ வெளியில கூட்டிட்டு போய் மெதுவா இப்படி சொன்னா. இங்க பாருங்க, உங்க அம்மா கூட இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இங்க இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன். என்னால இவ்வளவு சின்ன கிராமத்துல எல்லாம் என் வாழ்க்கைய வாழ முடியாது அப்படின்னு ரொம்பவும் கராரா சொல்லிட்டா. அத கேட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ், இங்க பாரு, நீ சொல்ற மாதிரியே நாம இங்க இருக்க வேண்டாம். ஆனா அம்மாவை நம்ம கூடவே கூட்டிட்டு போலாம் இல்லையா? அப்பா அவங்க நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க. என்னது, இவங்கள நம்ம கூட கூட்டிக்கிட்டு போகணுமா? உங்களுக்கு அறிவு இருக்கா? அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? உடம்பெல்லாம் அழுக்கா, பழைய புடவை கட்டிக்கிட்டு ரொம்பவும் அசிங்கமா. இவங்கள மட்டும் நம்ம கூட கூட்டிக்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சுத்தி இருக்கிறவங்க 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம வீட்டுக்கு அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் வருவாங்களா சொல்லுங்க? உங்க அம்மா நம்ம கூட வராங்க அப்படின்னா அதுக்கு நான் நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். என்ன நீ இப்படி சொல்ற? இந்த வயசுல அவங்கள தனியா எப்படி விட்டுட்டு போறது? ஓஹோ, உங்க அம்மாவை விட்டுட்டு தனியா வர முடியாதுன்னா நீ உங்க அம்மா கூடவே உக்காந்துக்கோ, நான் வேணும்னா உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு அவ கோவமா சொன்னப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த நாராயணம்மா வெளியில வந்து இப்படி சொன்னாங்க. டே ரமேஷ், நீயும் மருமகளும் சீக்கிரமா கிளம்புங்க, உங்களுக்கு நேரமாகுதில்ல. என்னம்மா, நீயும் எங்க கூட வரேன்னு சொன்னியம்மா? டேய், நான் ஏதோ விளையாட்ட சொன்னேன்டா, அதையே நீ இவ்வளவு பெருசா எடுத்துக்கிற. என்னால உங்க கூட எல்லாம் வர முடியாது. அப்படி நான் உங்க கூட வந்துட்டேன்னா இங்க நம்ம வீடு நம்ம வயல் எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா? என்னால உங்க கூட வர முடியாது.
நான் இங்க இருந்துகிட்டு வீடு வயல் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளியில சிரிச்சு பேசினாலும் கூட பாவம் நாராயணம்மாவோட மனசுக்குள்ள ரொம்பவும் கஷ்டம் இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. நாராயணம்மா கிராமத்துல தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க சின்ன பிள்ளையான சுரேஷ்க்கும் ஒரு நல்ல சம்மந்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க சுரேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க, டேய் சுரேஷ், அண்ணன் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டணத்துக்குன்னு போயிட்டான்டா. நீயாவது உன் பொண்டாட்டியோட அம்மா என் கூடவே இருந்துடலாம்லடா. அதை கேட்டுக்கிட்டு இருந்த சுரேஷோட பொண்டாட்டி சுரேஷ தனியா கூட்டிக்கிட்டு போய் அவன்கிட்ட இப்படி சொன்னா, இங்க பாருங்க, உங்க அம்மா ரொம்ப தெளிவா உங்க அண்ணனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா உங்களை இங்கேயே இருக்க சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவரு மட்டும் நல்லா இருக்கணும், ஆனா நாம 2 பேர் மட்டும் இவங்களுக்கு சேவையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இந்த மண்ணுலயும் சேத்துலயும் கஷ்டப்படணுமா? நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணாரோ அதையே நாமளும் பண்ணலாம். அப்பதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். பொண்டாட்டி சொன்னது கேட்டு சுரேஷும் எரும மாடு மாதிரி தலையாசிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னான், அம்மா, என்னால் இங்கே இருக்க முடியாதும்மா. இங்கே என்ன வேலை இருக்கு சொல்லு? விவசாயம் தான் பண்ணணும். ஆனால் எனக்கு விவசாயம் வராதே. அண்ணன் வெளியூருக்கு போய் நல்லா தானே சம்பாதிக்கிறான். அதனால் நானும் வெளியூருக்கு போய் அண்ணன் மாதிரியே சம்பாதிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சுரேஷும் அவனுடைய பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருந்தாலும் பாவம் நாராயணம்மா மட்டும் தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு நாராயணம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. அவங்களால எழுந்துச்சு நடக்க கூட முடியல. உடனே பிள்ளைங்க 2 பேருக்கும் செய்தி அனுப்ப சொல்லி அவங்க சொன்னாங்க. செய்தி கேள்விப்பட்ட உடனே பிள்ளைங்களும் மருமகளுங்களும் அவங்கள பார்க்க வந்தாங்க. டே ரமேஷ், சுரேஷ், நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாதுடா. உங்க அப்பா ரொம்ப சீக்கிரமா செத்து போய் என்ன தனியாக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் நல்லா படிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அம்மாவை இதே கிராமத்துல தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. இனிமே இந்த தனிமையான வாழ்க்கையை வாழ என்னால முடியாதுடா. அதனால நீங்க 2 பேரும் என் கூடவே இருங்கடா. நான் இருக்கிற தின நாள் தயவு செஞ்சு என் கூடவே இருங்க அப்படின்னு ரொம்பவும் கவலையோட கேட்டாங்க. அப்ப அவங்க பெரிய மருமகளான சுனிதா இப்படி சொன்னா, இங்க பாருங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நாங்க இங்கே இருந்து உங்களுக்கு சேவங்க பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க வேலை போயிடும். அதுக்கப்புறமா சாப்பிட சாப்பாடு இல்லாம நாங்க நடுத்தெருக்கு வந்து பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்கோம். அதனால நீங்க சொல்ற மாதிரிலாம் இங்க இருக்க முடியாது. அத கேட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ் இப்படி சொன்னான், ஏண்டி, உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கா? நாம் இங்கே இருந்து அம்மாவை பார்த்துக்கலன்னா அம்மாவுக்கு எப்படி உடம்பு குணமாகும் சொல்லு? அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு தெரியல. அதோ இருக்கிறாரே உங்க தம்பி சுரேஷ், அவரு பாத்துக்க மாட்டாரா? அவரும் உங்க அம்மா கூட இங்கேயே இருக்க சொல்லுங்க. அவரும் அவருடைய பொண்டாட்டியும் உங்க அம்மாவுக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதை கேட்டு சின்ன மருமகளான கவிதா கோவத்துல இப்படி சொன்னா, நல்லா இருக்கே கதை. நீ இங்க தங்காம வந்து வந்து பார்த்துட்டு போவ. ஆனா நான் மட்டும் இங்கே இருந்துக்கிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? ஏன் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்துல எங்களுக்கு என்ன அவங்க அதிகமா கொடுத்துட போறாங்களா? இல்ல உங்களுக்கு அந்த சொத்துல எந்த ஒரு பங்கும் வரப்போறது இல்லையா? 2 பேருக்கும் சமமா தானே பிரிச்சு கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சமமா தான் அவங்கள பாத்துக்கணும். எங்களாலையும் இங்கெல்லாம் இருக்க முடியாது. எங்களுக்கு பட்டணத்துல நிறைய வேலைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி 2 மருமகளுங்களும் இந்த விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பிள்ளைங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ சுனிதா கொஞ்சம் புத்திசாலித்தனமா இப்படி சொன்னா, நாம இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? பேசாம அத்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுடலாம். அங்க இவங்கள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட இருக்கட்டும். அவங்களே எல்லாத்தையுமே நல்லபடியா பாத்துப்பாங்கல்ல அப்படின்னு சுனிதா அவளுடைய யோசனையே சொன்னா. அதை கேட்டு எல்லாருமே சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த முடிவு சரியானது அப்படின்னு தோணுச்சு. ஆனா பாவம், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நாராயணி அம்மாவுக்கு மட்டும் ரொம்பவும் கவலையாயிடுச்சு. சபாஷ்டா, உங்களை மாதிரி பிள்ளைங்க இருந்தா எந்த அம்மாவும் கடைசியில இப்படி முதியோர் இல்லத்துக்கு தான் போய் சேரணும். தேவைதாண்டா, என்ன மாதிரி அம்மாவுக்கு இந்த மாதிரி நிலைமை தேவைதான். ஏன்னா சின்ன வயசுலயே உங்க அப்பா உங்க 2 பேரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தனியா கஷ்டப்பட்டு
என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ராவும் பகலுமா உழைச்சி உங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டேன் பாரு. உங்க 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு பட்டணத்துக்கு அனுப்பாம இருந்திருக்கணும்னா இங்கேயே சேத்துல இறக்கி விட்டு விவசாய வேலையை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படியெல்லாம் பண்ணாம என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக நான் சேத்துல இறங்கி கஷ்டப்பட்டு உங்களை நல்லபடியா படிக்க வச்சேன் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு உங்க பொண்டாட்டிங்க பேசும்போது அமைதியா நின்று வேடிக்கை பாக்குறீங்க. இத்தனை வருஷமா உங்களை நல்லபடியா கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு எனக்கு இன்னைக்கு நீங்க கொடுக்க போற இந்த பரிசு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு பாவம் இத்தனை நாளா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க 2 பேரையும் வளர்த்தாங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே அழுதுகிட்டே சொன்னாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே அறிவு வந்துச்சு. அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா. நாங்கள் 2 பேருமே பண்ணது தப்பு தான். சின்ன வயசுல இருந்து நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும்மா. நீ சின்ன வயசுல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவ பேச்சை கேட்டு உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு நினச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுமா. இனி இப்படி செய்ய மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் பண்ண இந்த தப்புக்கு நீ எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம்மா. இனிமே நாங்கள் 2 பேரும் எங்கேயும் போக மாட்டோம்மா. உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். இவங்களால இங்கே இருக்க முடியாதுன்னா இவங்க வேணும்னா போகட்டும் அப்படின்னு 2 பேருமே மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ நாராயணம்மா பிள்ளைங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து நீங்க கஷ்டப்படுறத ஒரு தாயா என்னால பார்க்க முடியுமாடா? என்னால மட்டும் இல்லடா, எந்த தாயாலையும் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷம்லாம் பட முடியாது. எப்படியும் இப்பவாவது நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாம்டா. அப்படி ரமேஷும் சுரேஷும் அவங்க அம்மா கிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்கு அவங்க அம்மா கிட்ட 2 பேருமே மன்னிப்பு கேட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேருமே எங்கேயும் போகாம அவங்க பொண்டாட்டிங்களோட அவங்க அம்மா கூடவே தங்கி அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவகத்தையும் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. நாராயணி அம்மாவும் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க. தயவு செஞ்சு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடாதீங்க. நீங்களே பக்கத்துல இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவகம் எல்லாத்தையுமே செய்யுங்க. ஒருத்தங்க நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும். ஒரு காலத்துல கிருஷ்ணராயபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஜனங்க எல்லாருமே விவசாயம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற கிருஷ்ணய்யா அப்படிங்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் அந்த ஊருக்கு தலைவரா இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஊர் மக்களையும் நல்லபடியாவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கிருஷ்ணய்யா அவர் வீட்டுல ரொம்ப நாளா வேலை செய்யற வேலைக்காரங்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. டே ரங்கா, இன்னைக்கு நீ வயல் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுடா, உடம்புக்கு முடியல. அதனால இன்னைக்கு நீ எனக்கு துணையா வீட்டிலேயே இருக்கணும். நம்ம ராமு இருக்கான் இல்லையா, அவனை இன்னைக்கு வயல் வேலையை பார்த்துக்க சொல்லு. ஐயா, இன்னைக்கு வயல்ல வேலை அதிகமாக இருக்குங்க ஐயா. நான் போலன்னா அவ்வளவுதான். ராமு சரியா பார்த்துக்க மாட்டாங்க ஐயா. அவன் ஒழுங்கா இல்லைங்கிறதால வேற யாரும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. சரி ரங்கா, ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் அவனே வயலுக்கு போகட்டுமே. நான் தான் எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கனே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அங்கிருந்து எழுந்துச்சு போயிட்டாரு. ரங்காவும் வேற வழியில அப்படிங்கிறதுனால ராமுவை வயல் வேலைய பார்த்துக்க சொல்லி அவன் வீட்லயே இருந்து ஜமீன்தார நல்லபடியா பார்த்துக்கிட்டான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிருஷ்ணய்யாவோட மனைவியான அலமேலு வீட்டுல உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ரங்கா போய் அவங்க கிட்ட இப்படி கேட்டான். அம்மா, என்னம்மா ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா அவ்வளோ நேரமா உங்களை கூப்பிடுறாரு, ஆனா நீங்க வெளியில வரவே இல்லையே. அப்படி என்னம்மா யோசிக்கிறீங்க? அப்படின்னு ரங்கா கேட்டதுக்கு அலமேலு கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. ஒண்ணு இல்லடா ரங்கா, எங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்கள பட்டணத்துக்கு அனுப்பி நல்லபடியா படிக்க வச்சு நல்ல வேலையிலையும் சேர்த்து விட்டோம். கடைசி காலத்துல எங்களை பார்த்துப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா எங்க 2 பேரையும் விட்டுட்டு அவங்க மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி அலமேலு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கா அவங்க முதலாளி அம்மாவை சமாதானப்படுத்தி இப்படி சொன்னான். அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நீங்க கவலைப்படுறத என்னால பார்க்க முடியலம்மா. என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயம் உங்ககிட்ட வருவாங்க.
எப்படா வருவானுங்க அவனுங்க? நாங்க செத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு கொல்லி வைக்க வருவானுங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தத்தோட பேசினாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கிருஷ்ணய்யா உடனே அங்க வந்தாரு. உன் அம்மா கிட்ட நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் பிள்ளைங்கள பற்றி யோசிக்கிறத அவ விட போறதில்ல. அவனுங்களுக்கு நாங்கள் தேவையில்லை, அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட அவங்க மட்டும் எங்களுக்கு எதுக்குடா? அவங்கள பற்றி யோசிச்சு யோசிச்சு இவ தான் உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனுங்க வந்து ஒரு எட்டு கூட பார்க்கறது கிடையாது. ஐயா, நீங்கள் கோவத்தில் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு படுற கஷ்டம் எனக்கு தெரியுதுங்க ஐயா. நீங்கள் உண்மையை சொல்லுங்க ஐயா. உண்மையிலேயே உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்கள பார்க்க வேண்டாமா? எங்களுக்கும் தாண்டா பிள்ளைங்களையும் மருமகளுங்களையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? ஆனால் எங்களுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? அவங்களுக்கும் எங்களை பார்க்கணுன்னு ஆசை இருக்கணுமே. எத்தனை தடவை சொன்னாலும் எவ்வளவு தான் கடுதாசிங்க போட்டாலும் அவனுங்க வரமாட்டேங்கிறானுங்களே. ஆனால் அவங்கள சொல்லி என்ன புண்ணியம்? என் கூட சண்டை போட்டு பிள்ளைங்கள மேல் படிப்பு படிக்க வச்சாலே இவ பண்ணது தான் தப்பு. என்னங்க இப்படி சொல்றீங்க? பிள்ளைங்கள நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது அம்மாவை என் கடமை இல்லையா? அவங்க நல்லா படிச்சாதான் நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கடைசி காலத்துல நம்மள தனியா தவிக்க விடுவாங்கன்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அப்படி பொண்டாட்டி புருஷன் 2 பேருமே பிள்ளைங்கள நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள சமாதானப்படுத்தி ரங்கா அவங்க கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, ஐயா, என் சின்ன வயசுலேருந்து நான் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி நல்லவங்களை பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே உங்கள் பிள்ளைங்க. அவங்கள நான் நிச்சயம் இங்கே வர வைக்கிறேன். உங்கள் கூடவே அவங்கள தங்கவும் வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க உங்களுக்கு சேவைகளும் செய்வாங்க. அத கேட்டதுமே அலமேலு ரொம்பவும் சந்தோஷமா ரொம்பவும் ஆர்வமா ரங்கா கிட்ட இப்படி கேட்டாங்க. உண்மையாவா ரங்கா? என் பிள்ளைங்க என்னை பார்க்க வருவாங்களா? வரும்போது மருமகன்களையும் கூட்டிட்டு வருவாங்களா? இதை நம்பணுமா நம்ப கூடாதான்னு தெரியல. ஆனா நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. அட நீ வேற, இவனால நம்ம பிள்ளைங்கள எப்படி நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வர முடியும்? அவனுங்களுக்கு நம்ம கிட்ட பேசவே நேரம் இல்லையாமா. அப்படிப்பட்டவங்க 1 மாசம் நம்ம ஊர்ல தங்கி நம்மள பாத்துக்க போறாங்களா? இவன் ஏதோ சொல்றான், எப்படியாவது உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக. ரங்கா, உண்மையே சொல்லு. உங்க ஐயா சொன்ன மாதிரி என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இல்ல உண்மையிலேயே என் பிள்ளைங்கள இங்க கூட்டிக்கிட்டு வர போறியா? பொய் சொல்லி என்னை காக்க வச்சு ஏமாத்தாத ரங்கா. அம்மா, என்னை நம்புங்க. என்னை நீங்க சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க. நான் வாக்கு கொடுத்தா தவற மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல. உங்க பிள்ளைங்க 1 மாசம் வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடியே உங்க வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரங்கா அங்கிருந்து போயிட்டான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அலமேலுவோட பசங்க ரங்கா சொன்ன மாதிரி அவங்கள பார்க்க வீட்டுக்கு வரல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரங்கா அலமேலுவை பார்த்து இப்படி சொன்னான். அம்மா, அம்மா, நாளைக்கு உங்க 3 பிள்ளைங்களும் 3 மருமகளுங்களும் உங்களையும் ஐயாவையும் பார்க்கறதுக்கு ஊருக்கு வராங்களாமா. டேய் ரங்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மையிலேயே என் பிள்ளைங்களும் மருமகளுங்களும் எங்களை பார்க்க வரப்போறாங்களா அப்படின்னு நிறைய ஆச்சரியத்தோட கொஞ்சம் சந்தோஷத்தோடவும் கேட்டாங்க. ஆமாம்மா, உண்மைதான். உங்களை பார்க்கறதுக்காக உங்க பிள்ளைங்க மருமகளுங்க எல்லாருமே வராங்க. நீங்க போய் அவங்களுக்கு என்னெல்லாம் பலகாரம் பிடிக்குமோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு அலமேலு கிட்ட சொல்லி ரங்கா அலமேலுவை அனுப்பி வச்சான். அலமேலு சமையல் அறைக்குள்ள போய் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சமைச்சாங்க. அடுத்த நாள் காலையில கிருஷ்ணய்யா அலமேலுவோட 3 பிள்ளைங்களும் 3 மருமகளுங்களும் அவங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அலமேலுவோட முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்களையும் மருமகளுங்களையும் பார்த்த சந்தோஷத்துல அலமேலு பிள்ளைங்களுக்கும் மருமகளுங்களுக்கும் என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே சமைச்சு கொடுத்து அவங்க கையார சாப்பிட வச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி சில நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்க மருமகளுங்க மாமனார் மாமியாருக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு நாட்களை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க.
இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிருஷ்ணய்யா ரங்காவை கூப்பிட்டு அவன்கிட்ட இப்படி கேட்டாரு. டே ரங்கா, நான் 2 வருஷமா என் பிள்ளைங்களுக்கு கடுதாசி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், வந்து எங்களை பார்த்துட்டு போங்கன்னு. ஆனா எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அதில் தோத்து போய்கிட்டே தான் இருந்தேன். அது எப்படிடா? நீ சொன்னபடியே என் பிள்ளைங்க என் வீட்டுக்கு வந்து என் வீட்டில் தங்கி இருந்து எங்களுக்கு எல்லா சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிதான் நீ அவங்கள இங்க வர வச்ச? அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா கேட்டாரு. அத கேட்ட ரங்கா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு இப்படி சொன்னான். ஒன்றும் இல்லைங்க ஐயா, உங்க பிள்ளைங்க மருமகளுங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க போய் அவங்களுக்கு நேரம் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க உங்களை பார்க்க வர முடியல. அதனால தான் நான் அவங்களுக்கு ஒரு கடுதாசி போட்டேன். அவங்க மட்டும் வந்து உங்களை பார்க்கலன்னா நீங்க உங்க எல்லா சொத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிடுவீங்க. அப்புறம் அவங்களுக்கு 1 ரூபா கூட கிடைக்காதுன்னு உங்க சார்பா ஒரு கடுதாசிய போட்டேன். அதை பார்த்ததும் உங்க பிள்ளைங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. எங்க எல்லா சொத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிடுவீங்களோ அப்படின்னு தான் உங்க கூட இருந்து பார்த்துக்கறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை பார்க்க வர சொன்ன அவங்க வந்தாங்க. ஆனா 1 மாசம் ஏன் எங்க கூட இருக்காங்க? ஓ அதுவா, அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தனித்தனியா அவங்கள போய் பார்த்து யாரு உங்களை 1 மாசம் வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்து பிரிக்கும் போது கொஞ்சம் அதிகமா பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் ஒருத்தர் மிஞ்சி உங்களை நல்லா பார்த்துக்கறாங்க. அதுக்குள்ள இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அலமேலும் அவங்க பக்கத்துல வந்தாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? எங்க மேல இருக்கிற பாசத்துல தான் இங்க வந்து தங்கி எங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு நினைச்சா அவங்க எல்லாரும் வந்திருக்கிறது இந்த சொத்து மேல பாசத்தினாலயா? அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவங்க அங்கிருந்து போகும்போது அதுக்குள்ள அவங்க பிள்ளைங்க 3 பேருமே அங்க வந்து அலமேலு கிட்ட இப்படி சொன்னாங்க. ஆமா, நாங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, உங்களையும் இந்த ஊரையும் பார்க்கும்போது நீங்க இந்த ஊர்ல இருந்துக்கிட்டு எந்த அளவுக்கு எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. இந்த ஊர்ல இருக்கிற மற்றவங்க பசங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு எங்களை நீங்க படிக்க வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு எங்க மேல ஆசை வச்சிருக்கீங்கன்னு தெரியுதுமா. இனிமே நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக போறதில்ல. உங்க கூடவே இருந்துக்கிட்டு அப்பாவையும் உங்களையும் நல்லா பார்த்துக்க போறோம். எங்களுக்கு இந்த சொத்து எதுவுமே முக்கியம் இல்லம்மா. எங்களுக்கு முக்கியம் நீங்களும் அப்பாவும் மட்டும்தான். அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அத பார்த்து கிருஷ்ணய்யா இப்படி சொன்னாரு. டே ராமு, ராஜு, ரவி, நல்லா கேளுங்க. எங்க கூடவே இருந்து நீங்களும் விவசாயம் செஞ்சு கஷ்டப்படுறதுக்காகவா நாங்க உங்களை படிக்க வச்சோம்? நீங்க எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே உங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்கேயே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை படிக்க வச்சு என்ன புண்ணியம்? அப்பா, நாங்க உங்க கூட இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதும் நீங்க தான், எங்களை வேலைக்கு போங்கன்னு அனுப்புறதும் நீங்க தான்ப்பா. டேய், பொழப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க கூடவே இருங்கன்னு நாங்க சொல்லல. ஆனா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வயசான அப்பா அம்மாவை வந்து பார்க்கலாம் இல்லையா? ஒரு நல்ல நாள், விசேஷ நாள், பண்டிகை நாள் அன்னைக்கெல்லாம் எங்க கூட வந்து ஒரு 3-4 நாள் இருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். மற்ற நாளெல்லாம் நீங்க வந்துட்டு போனதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். வேலை வேலைன்னு ஓடுற உங்களுக்கு கூட ஒரு 4 நாளைக்கு மாறுதலா இருக்கும். மனசுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. அத கேட்ட கிருஷ்ணய்யாவோட 3 பிள்ளைங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வேலைக்காரர் அங்க இப்படி சொன்னான். அப்பாடா, எங்க ஐயா, எங்க அம்மா, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனிமே எங்க ஐயா எதுக்காகவும் கவலைப்பட மாட்டாரு. எங்க அம்மாவோட கண்ணுல இருந்து கண்ணீரும் வராது அப்படின்னு சொல்லி ரங்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்போ கிருஷ்ணய்யா இப்படி சொன்னாரு. டே ரங்கா, எங்க சந்தோஷத்துக்கு காரணமே நீதானடா. உன்னால தான் இன்னைக்கு நாங்க எங்க பிள்ளைங்க மருமகளுங்களோட சந்தோஷமா இருக்கோம். நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி என் பிள்ளைங்களையும் மருமகளுங்களையும் இங்க வர வச்சிருக்க. அப்படி நீ அவங்கள வர வச்சதால தான் அவங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க கஷ்டம் கண்ணீரை புரிஞ்சுக்கிட்டு விசேஷ நாட்கள்லையாவது வந்துட்டு போறேன்னு சொல்றாங்க. நீ மட்டும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தால அவங்கள இங்க வர வைக்காம இருந்திருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்காது. எங்க கஷ்டம்லாம் இன்னும் தீர்ந்திருக்காதுடா. அப்படின்னு ரங்காவோட
அறிவாளித்தனத்தை பார்த்து கிருஷ்ணய்யா பாராட்டினாரு. அப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரங்காவுக்கு நன்றியையும் தெரிவிச்சாங்க. அப்படி அந்த வேலைக்காரனுடைய புத்திசாலித்தனத்தினால கிருஷ்ணய்யாவோட பிள்ளைங்க மருமகளுங்க எல்லாருமே ஒவ்வொரு பண்டிகைக்கும் விசேஷ நாட்களுக்கும் ஊருக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதனால கவலையில இருந்த அந்த தம்பதிகள் 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.